ஏக்கா, அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் உறங்கிட்டோம் படுத்து நல்லா. இன்னைக்கு உறங்கிடவே கூடாதுக்கா. ஆமாண்டா தங்கச்சி, அன்னைக்கு முதல்ல நான் தான் உறங்கிட்டேன். என்னையும் பார்த்து நீயும் உறங்கிட்டா. இன்னைக்கு நம்ம 2 பேருமே தூங்கிடக்கூடாதுடா. விழித்திருந்து நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமாக்கா, கண்டுபிடிச்சிருவோம். இன்னைக்கு படுத்தாதானே உறங்குவோம், நம்ம நின்றுகிட்டே இருப்போம். ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கே கேட்டேன், நீங்க உறங்கிட்டிய. என்னதுடா? ரூபி பிள்ளைக்கு நிஜமாலே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா என்னக்கா பண்ணுவிய? என்னமா செய்யறது? மனிதர்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரதா செய்யும். அதுல இதுவும் ஒண்ணுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகதா செய்யணும். அதுக்காக அந்த பிள்ளைய பிடிச்சு அடிக்க முடியுமா இல்ல பிடிக்கதா முடியுமா? ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஆனா உங்க பேரனோட வாழ்க்கை அதாம்மா எனக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல. ரூபி நல்ல பிள்ளை, தங்கமான குணம். அந்த பிள்ளைய விட்டு குட்டிக்க எனக்கு மனசே இல்லை. இந்த உண்மை மட்டும் என் மருமகளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஆடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுவா. பார்க்கதா உண்மை குட்டானட்டும் இருப்பா. கோபம் வந்துச்சுன்னா அவ ஆட்டமே வேறையா இருக்கும். ஆமாக்கா, நான் தான் பார்த்தேனே அந்த புழுக்க விஷயத்திலேயே. உங்க மருமவ தானே ரொம்ப கோவப்பட்டா, அவங்க மகன் கூட பரவாயில்ல. ஆமாண்டா தங்கச்சி, இந்த பிள்ளைய வேற நான் தான் என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்டுதான் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வேற சம்மதிச்சாவ. அவளுக்கு நிஜமாலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தா என்ன நடக்குமோ எனக்கே புரியல. ஏக்கா, அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க. ஏதோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம போட்டு அடிச்சுட்டான்னு நம்ம நினைச்சு விட்டுருவோம். பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு பாத்துக்கிடலாம்க்கா. என்ன பண்றதுன்னு பிறகு யோசிப்போம். சரிம்மா தங்கச்சி. ஏக்கா, மணி இப்போ ஒரு 11 இருக்காது? இருக்குமா, நான் வீட்டுல இருந்து வரும்போதே மணி 10. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எப்படியும் 11 மணி இருக்கும். சரிக்கா, வாங்க போய் எழுப்புவோம். நானுமா? ஏக்கா, நீங்க தான்க்கா, வாங்க போவோம். நான் பாட்டுக்கு தனியா போய் எழுப்பி அன்னைக்கு குடுமைய போட்டு அடிச்ச மாதிரி திருடின்னு நினைச்சு என்னைய யாரும் அடிச்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா அது உங்க வீடு. உன்னிதான் எல்லாருக்கும் தெரியுமேமா. தெரியும்க்கா, ஒருவேளை தெரியாம பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய? நீங்க கூட வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வாங்கக்கா, உங்க வீடு. ரூபி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தானே தெரியும். சரிடா தங்கச்சி, வா போலாம். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம போவோம். சரிங்கக்கா. யாரும் மீன்காரி, அதான் நாங்க கேட்கணும். நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது நானும் தங்கச்சியும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஏலா, நாங்களாம் அந்த காலத்து மனுஷி. பானில எங்களுக்கு பஞ்சு மாதிரி. எங்களெல்லாம் ஒன்னும் செய்யாது. ஆமான் ஃபிஷாண்டி, நாங்க பனியிலே கிடப்போம், மலையில மிதப்போம், வெயில் அடிச்சா ஊரு சுத்துவோம், விவசாயம் கூட செய்வோம். எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. ஏலா மீன்காரி, நீ வீட்டுக்குள்ள போ. காய்ச்சல் கீச்சல் வந்து தொலைக்க போகுது. ஏக்கா, வாங்க போவோம், நேராகுது. சரிம்மா தங்கச்சி. எங்க போறாவ 2 பேரும்? குர்சி மரியாம்மாவோட வீடு இந்த பக்கம்ல. 2 பேரும் அவிய வீட்டு பக்கம் போற மாதிரி இருக்கு. அப்படி என்னதான் இந்த வயசான காலத்துலயும் காதை விடுவாங்களோ தெரியல. எப்ப வேற 2 வாட்டியெல்லாம் ஒன்னாதான் இருக்காவ. மாமா வாரதா சொன்னாவளே, ஒருவேளை வரலையோ? எப்ப வேற இப்படிதான் போய் சொல்லியே ஏமாத்திடுவாவ. இவ்வளவு நேரம் இவளுக்காக காத்து கிடந்திருக்கேன். வேண்டாம், வந்து கதவை தட்டட்டும், போய் படுப்போம். ஏக்கா, ரூபி பிள்ளையை எழுப்புங்க. ஐயோ, நான் வெளியே போறேன்டா. ஏக்கா, நீங்களே இப்படி பயந்தா என்ன அர்த்தம்? எழுப்புங்கக்கா. ஐயோ, முடியாதுடா. ஏற்கனவே அவகிட்ட வட்டி வாங்கினது எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு. நீயே எழுப்புடா தங்கச்சி. ஏக்கா, நானா? ஆமாண்டா, நீயே எழுப்பா. ஐயோ, எனக்கு பயமா இருக்குக்கா, நீங்களே எழுப்புங்க. தங்கச்சிம்மா, நீ இது வரைக்கும் அடி வாங்கினதே இல்லடாடா. அதுக்கு அடி வாங்க சொல்றீங்களோ? அப்படி இல்லடா, உனக்கு தைரியமா இருக்கும், எழுப்பிடுவா. அக்காக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏக்கா, பயப்படாதங்கக்கா, நீங்க எழுப்புங்க. நீங்க இந்த வீட்டுல உள்ளவிய.
எழுப்புனாலும் அந்த பிள்ளை தப்பா எடுத்துக்கிடாது. ஏதாவது கேட்க வந்தோன்னு சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். நான் எழுப்புனா அந்த பிள்ளை தப்பா எடுத்துக்கிடும். வேற ஆளை விட்டு எழுப்புறாங்களேன்னு நினைச்சுக்கிட கூடாது பத்தியலா. அதுக்குதான் நீங்க எழுப்புங்கக்கா. நான் என்ன வெளியவா நிக்கேன், பக்கத்துல தானே இருக்கேன். அப்படியே அடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா தங்கச்சி, கொஞ்சம் பயமாடா இருக்கு. பயப்படாதங்கக்கா, தைரியமா எழுப்புங்க. சரிம்மா. டூபி கண்ணா, டூபி கண்ணா, டூபிமா எழுந்துருடா. ஏய், இந்த மனுஷன் நேத்து ராத்திரியே வரவே இல்ல. என்னதான் பண்ணியாரோ? வரலனாது ஒரு போன் போட்டு சொல்லணும், இல்ல வாரனாது போன் போட்டு சொல்லணும். ஒன்னும் சொல்றது கிடையாது. இப்ப போன் போட்ட காலையில வந்துறியேன்னாவே இன்னும் காணையில. பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. வார
வச்சுல எதுக்கு அவளை வெளியே விடியா? வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வைக்க வேண்டியதானே? அடைச்சு வச்சா எங்க கை இருக்கா? எங்கேயாவது ஓடிறியா? சரோஜாக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கேன். என்ன அவ திருந்தலையோ? எங்கக்கா நான் சொன்னா கேக்கா? எனக்கு மேல பேசியாக்கா. ஷில்பா நல்ல இடம் ஷில்பா. மாப்பிள்ளை பையனும் மூத்த மருமக மாதிரி நல்ல குணமா இருக்காரு. கெட்டி கொடுத்து அனுப்பிடு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நானும் அதான்க்கா நினைக்கேன். ஆனா இவ விட மாட்டேங்காளே. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கா. என்னக்கா செய்யறது? அவிய அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அவளோட சேர்த்து என்னையும் கொன்னே போட்டுருவாவ. ஐயோ, அப்பா விட்டு சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்காலேக்கா. நான் சொல்லாமல இருக்கேன். தேனாம அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். சொல்லு வார்த்தையே கேட்காம வளர்ந்துட்டாக்கா. இப்பயும் அந்த பையனை தான் பார்க்க போயிருப்பான்னு நினைக்கேன். ஷில்பா இப்படியே விடாத ஷில்பா. அப்புறம் இந்த வாழ்க்கையும் தொலைச்சிருவா. பிறகு நீ தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யாருக்கனவே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தது ஞாபகம் இருக்குல்ல? ஆமாக்கா, அதுக்கு தானே நானும் பயப்படியே. நகை நட்டுலாம் வேண்டான்னு இந்த காலத்துல யாரு சொல்லுவா? இந்த மாப்பிள்ளை பையன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இவளை பிடிச்சதுனால கேட்டுக்கிறியேன்னு சொல்லியிருக்கா. அந்த பையன் வீட்டுக்கு வந்தது கூட ஒழுங்கா பேசவே இல்லக்கா. ஐயோ, அப்படிலாம் இருக்க விடாத. சொன்னா கேட்க மாட்டேங்க அக்கா. நான் தான் எப்படியோ சமாளிச்சு எடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த பையனை. இப்ப வரைக்கும் மாப்பிளைக்கு இவன் மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா இவ வாழ்க்கை இவளை கெடுத்துக்கிடுவாளோன்னு பயமா இருக்குக்கா. ஷில்பா எப்பயாவது முயற்சி பண்ணி கெட்டி அனுப்பிடு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அதான் இவ ஏதாவது பிளான் கீனு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயமா இருக்கு. நீங்க தான்க்கா எனக்கு உதவி செய்யணும். எனக்காக இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்கக்கா. சரி ஷில்பா, கவலைப்படாத. இவ்வளவு நாள் பழகிருக்கோம், உனக்காக நான் இந்த உதவி கூடவா செய்ய மாட்டேன். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்க்கா. என் மக உதவி கேட்டா மட்டும் அவளுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்துறாதங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு மட்டும் உதவி செய்யுங்கக்கா.